இப்ப நம்ம பார்க்க போறது அதிர்ச்சியான சம்பவங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது எப்படி திருட்டுலாம் பார்த்திருப்போம். ஆனா இங்க நம்ம பார்க்க போற திருட்டு ஒருபடி மேல போயிட்டு உங்களை பயங்கரமா உரைய வைக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான திருட்டுகள்லாம் இன்னைக்கு நடந்துருக்கு. இப்படியும் திருட முடியுமான்னு கூட நீங்க யோசிக்கலாம். அவ்வளவு பயங்கரமா கண்ணுக்கு முன்னாடியே திருடுறாங்க. என்னடா இப்படிலாம் நடக்குது அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஆனாலும் இன்னும் சில விஷயம் நடந்துதான் இருக்குது. இதெல்லாம் சிசிடிவி கேமரா இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களே அதிர்ச்சிடுவீங்க. அதாவது இன்னைக்கு காலகட்டத்துல ரோபோல இருந்து எப்படியும் ஆட்டோமேட்டிக் கார் வரலையும் இன்னைக்கு பயங்கரமா வந்துட்டு இருக்கு. ஆனாலும் இப்ப நடக்கிற இந்த விஷயம் பயங்கர ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா நம்ம கார் ஓட்டும் போது டிராபிக் ஜாம்ல கண்டிப்பா நின்னுதான் ஆகணும். அப்படிதான் இங்க ஒரு லாரி வருது. அப்படி வரும்போது இங்க யாரோ ஒருத்தர் கையை இது காட்டுறாரு. ஆனாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெண் அங்க இருந்து வராங்க. அதுவும் சைக்கிள் எடுத்துட்டு வராங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த சைக்கிள் அந்த லாரி பக்கத்திலே இடிச்சுட்டே ஓடுறாங்க. அதுவும் வேற வழி இல்லாம அந்த லாரி நிக்குது. ஆனா அவங்க செஞ்சதுதான் செம்ம ஒரு காமெடி. சைக்கிள் அப்படியே போட்டுட்டு அப்படியே அந்த வீலுக்கு அடியிலே படுத்துட்டாங்க. ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. அந்த வீல்ல ஒரு அடி ஏறினா என்ன ஆகும்ட்டு. ஆனாலும் அந்த பொண்ணு அந்த லாரி இடிச்சிருச்சான். அதனால அதுல படுத்துட்டாங்க. லாரி ஓட்டுனாரு இது மாதிரி பணம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல தான் நேரடியாக போலீஸ் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. அங்க விசாரணை பண்ணும்போது தான் சிசிடிவி கேமரா ஆய்வு பண்ணிருக்காங்க. உண்மையே வெளியே இருந்துச்சு. எப்படிலாம் ஏமாத்துறாங்க பாருங்க. இது பல வருஷமா இந்த மாதிரி விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதுவும் சீனாவில் தான் முதல்ல நடந்தது. மலேசியா சிங்கப்பூர்லாம் இப்ப இது மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. நகைக்கடையில பல திருட்டுகள் நடக்கும். ஆனா இங்க ஒரு பொண்ணு எவ்வளவு டீசெண்டா எப்படி இருக்காங்க பாருங்க. பெரிய கோடீஸ்வர பொண்ணு மாதிரி பயங்கரமா நின்று இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பெண்ணு ஒவ்வொன்னா எல்லாமே செக் பண்ண சொல்றாங்க. அதே போல அவங்களும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நகையை செக் பண்றாங்க. இது வேண்டாம் அது வேண்டாம்னு சொல்றாங்க. இப்ப அங்க பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பொட்டி நிக்குது. அந்த பொட்டி எடுத்து அழகா ஏதோ பண்றாங்க பாருங்க. அந்த பொட்டி கீழே வச்சிருக்காங்க. அந்த பொட்டி கீழே வச்சதை அப்படியே மேல எடுத்து சொல்றாங்க. இப்ப சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தா இப்பதான் பயங்கரமான வந்துச்சு. இவர் பக்கத்துல நின்றவரு அவரு எதுவும் தெரியாத மாதிரி அப்படி நின்று இருக்காரு. இந்த நேரத்துல தான் இந்த பொண்ணு பக்கத்துல அது வேணும்னு சொல்லிட்டு அழகா அந்த பெட்டி எடுத்துட்டு அப்படி நவர்றாங்க. இந்த நேரத்துல தான் இவரு பெரிய ஒரு கயிறு கட்டி அப்படி நின்று இருக்காரு. எங்கம்மா போற வாங்க வாங்கன்னு இவர் கயிறு இருக்கிறாரு. இதை பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி செஞ்சுட்டாங்க. உடனே அவர் கூட வந்தாருங்க இல்லையா, அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க பறந்துட்டாங்க. எப்படி எப்படிலாம் கொள்ளடிக்கிறாங்க பாருங்க. பார்க்கும்போது பயங்கர டீசெண்டா இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இந்த பொண்ணு தான் அப்படி எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் உணவு பொருளை மேல எடுக்கிறாங்கட்டா. இங்க ஒரு பொண்ணு என்ன வேலை பண்ணு பாருங்க. வீட்டு வேலை செய்யறவங்க இப்படி கூட திருவாங்க அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம். அப்படிதான் இங்க பல இடங்கள்ல பல பேரும் திருறாங்க. அதாவது இவங்க பாத்திரம் கழுவிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து எங்க வைக்கிறாங்க பாருங்க. இப்படிலாம் நடக்குது. அதே போல இங்க பாருங்க. இங்க ஒருத்தர் நிக்கிறாரு. ஒரு வீட்டுல ரொம்ப நேரமா பாக்குறாரு. அவர் சைக்கிள் நின்று இருக்கு. ஏன்னா அந்த சைக்கிள் எப்படியா எடுத்துட்டு போலாம்னு பாக்குறாரு. ஆனா அந்த சைக்கிள் பூட்டு போட்டுருக்கு. ஒரு இடத்துல பயங்கர டென்ஷன் ஆனாரு. என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாரு. ஆனா யோசிச்சு நிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா நீங்களே அதிர்ச்சி அடையலாம். ஏன்னா அதுக்கு பிறகு நடக்கிறதா பயங்கர ஒரு அதிர்ச்சியான சம்பவம். வீட்டுல இருந்து ஒரு பெண் உள்ள வராங்க. உள்ள அடுத்த செகண்ட் அப்படா அப்படின்ற மாதிரி இவரு டக்குன்னு அந்த பொண்ணு வெளில போகுது. இவங்க அப்படியே உள்ள போயிடுறாரு. இப்ப உள்ள போறவரு என்னென்ன வேலை பண்றாரு பாருங்க. அங்க சிசிடிவி கேமரா இருக்கிறதோ தெரியாம அவர் பாட்டுக்கு சரசரன்னு மேல போறாரு. மேல போயிட்டு அங்க ஒவ்வொன்னா செக் பண்றாரு. என்னெல்லாம் இருக்கு என்னெல்லாம் எடுக்கலான்ற மாதிரி செக் பண்றாரு. ஆனா அங்க பக்கத்துல சைக்கிள் எல்லாம் பக்கத்துல இருக்கு. சைக்கிள் இருக்கு. ஆனா சைக்கிள் எல்லாமே பூட்டு போட்டுருக்கு. இதனால பயங்கர கடுப்பானவரு இறங்கி வராரு. ஆனா பக்கத்துல அங்க சிசிடிவி கேமரா பார்த்தவரு சிசிடிவி கேமராவது நம்ம திருடிட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த கேமரால கை வச்சாரு. இந்த நேரத்துல தான் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. அந்த வீட்டோட உரிமையாளர் வந்துட்டாரு. இப்ப போட்டது செக்கடி அடிச்சு வெளில போனான்னு சொல்லிட்டாரு. இது வேற வழி இல்லாம அவர் வெளில வந்திருக்காரு.